ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சின்ன சின்ன குக்கிங் டிப்ஸ் ஒரு 7 டிப்ஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான். நம்ம வந்து காமனாக செய்கிற ஒரு டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான். ரசம் வந்து நார்மலாகவே ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஏன்னா நம்ம சாம்பாருக்கே வந்து புளியை கடைசியாக ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் தான் கொதிக்க விடுவோம். அதே மாதிரி ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டாவது ட்ரிப் என்னன்னா, நம்ம வெஜிடபிள் வாஷ் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் எப்பவுமே வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க சத்து எல்லாமே வந்து தண்ணியோடையே நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை சமைச்சு சாப்பிடணும். மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபிக்கு வந்து பால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நீங்கள் காஃபி போடும் போது லைட்டாக பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா காஃபி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பால் வந்து கொதிச்சா உங்களோட காஃபி வந்து நல்லா இருக்காது. நம்மளோட நாலாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து சமைக்கிறப்ப வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வச்சு சமைக்காதீங்க. கீரையோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. ஸோ வந்து கீரை குக் பண்ணுறப்ப வந்து ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு டவாவில் நம்ம குக் பண்ணலாம். அஞ்சாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து எக்காரணத்தை காயாவே இருக்கு, இல்லை எனக்கு ரொம்ப நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாழைப்பழத்தை மட்டும் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காதீங்க. அதுவுமே வந்து பழுக்காத நம்ம பச்சை கலர்ல இருக்க வாழைப்பழத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை எடுத்து வெளியே வச்சிங்கன்னா கூட அது பழுக்காது. ஸோ அதனால வாழைப்பழம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டிங். நம்ம எல்லாருக்குமே வந்து வெஜிடபிள் சாப்பிடாதவங்களுக்குலாம் சின்னதாக கட் பண்ணி கொடுத்தா வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணும்போது நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்க சத்து எல்லாமே வந்து வெளியே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெருசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைசி டிப் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து குட் ஃபார் ஹெல்த், அது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவடேஸ் நம்ம வந்து எல்லாருமே வந்து லெமன் ஜூஸ் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். லெமன் ஜூஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லெமனோட அதிகமாக எடுக்கும் போது விட்டமின் சி நம்ம பாடியில் அதிகமாக ஆகும்போது நம்ம பள்ளியில் இருக்க என்னாலும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் போன்ஸுமே வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால லெமன் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.